அதை பார்த்துட்டு 5 நாள் ஆட்டோமேட்டிக்கா அது என்ட்ரி போட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. நானா வேற வழி இல்லாம தோண்டி எடுத்தேன். யானை வராத ஏரியால இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சீனி புளியங்கா ஒரு அருமையான மரம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்ம் மட்டும் இல்ல, ரோட்டு கடைகள்லயும் பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் 400 ரூபான்றான். நிறைய அதுல வேல்யூ அடிஷன் பண்றாங்க. அதனால நீங்க வந்து வெறுமனே வந்து காட்டு மரங்கள் தான் வளர்த்தணும்னு கிடையாது. இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. இந்த மாதிரி மரங்கள் பத்தி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து இந்த டோஃபி ஸ்கீம்லயே வந்து ட்ரீ ஆம்புலன்ஸ் வரப்போகுது. இந்த மரம் வந்து இங்க வந்து வண்டு உள்ள பூந்துருச்சு, அது எப்படி தடுக்கிறதுனா அதுக்கு ஒரு டாக்டர்ஸ். இப்ப நான் போன பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு 5 கோடி 6 கோடிக்கு ஒரு வீடு வாங்குறாங்க. நான் எங்க ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு போனேன். ஒரு வண்டி வந்துச்சு. என்ன வண்டினா இது நாய் வண்டினா. நாய் வண்டினா என்ன, நம்ம ஊர்ல எல்லாம் நாய் பிடிக்கிற வண்டி ஒரு கூண்டு வண்டி தானே வரும்னு பார்த்தா உள்ள திறந்து பார்த்தா ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்கு. அவன் வந்து நாயை குளிப்பாட்டி விட்டுட்டு, நாய்க்கு நகம் வெட்டி விட்டுட்டு, நாய் முடிக்கு கலர் அடிச்சு விட்டுட்டு, அதுல ஏதோ பெயின் இருந்தா எடுத்துட்டு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு நாய் நடக்க வைக்கிறது எப்படின்னு போட்டுட்டு 5000 ரூபாய் பில்லு. மாசத்துக்கு 1 ரூபா. டாக் வண்டி, டாக் கிளினிக்கா மாத்து, டாக் ஆம்புலன்ஸ். ஒரு நாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம். நாய் அந்த மாதிரி அவன் வர்றான்னா அந்த காலனில வந்து 20 பேர் லைன்ல அவன் வேலைக்கு போறவன் லீவு போட்டு அவனோட அன்பு நாய்க்குட்டி. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணை வளர்த்துக்கிறோம், அவங்கள அமெரிக்கா அனுப்பிடுறோம். வேற யாரு 2 பேரு புருஷன் மனைவி கணவன் மனைவி பேசினா சண்டை தான் வருது. அப்ப நாய் கூட பேசிட்டு இருக்கோம். அப்ப நாயை தான் இன்னைக்கு குழந்தைகளா வளர்த்துட்டு இருக்கோம். 5000 ரூபாய் கொடுத்து எதுங்க அதுக்கு வாக்கிங், டாக் வாக்கிங்க்கு இன்னைக்கு அதுக்கும் 20,000 30,000 சம்பளம் இருக்கு காலனில. அப்போ நினைச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நாய்னா என்ன ரோட்ல தெரியும், அதை வீட்டுக்குள்ளேயே விடுறேன். இன்னைக்கு நாய்க்கு இருக்கிற மரியாதை அதை ஏசி போட்டு வளர்த்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய மாறுதல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கலாம். ட்ரீ ஆம்புலன்ஸ் வரப்போகுது, ட்ரீ இன்சூரன்ஸ் வரப்போகுது. இன்னைக்கு வரைக்கும் வாழை சாஞ்சதுன்னா ஒரு கிராமம் முழுக்க மரம் சாஞ்சாதான் இன்சூரன்ஸ் கிடைக்கும்பாங்க. இந்த இதுல வந்து ட்ரீ இன்சூரன்ஸ் பத்தி, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதால கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது வந்து இந்த மரங்கள்ல வந்து 70% வந்து ஹார்ட்வுட் இருக்கணும். நல்ல மரம்னா அந்த மரம் வயிற பாஞ்சதுங்களா அப்பதான் அது வெட்டுற ஸ்டேஜ். இன்னொன்னு வித்தியாசமான, இந்த மரத்துல வந்து கருப்பா இருந்தா மதிப்பு, மனுஷனுக்கு வெள்ளையா இருந்தா மதிப்பு. அது ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. நம்ம இதுல வந்து கலரை பாக்குறோம், ஆனா மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பா இருக்கோ அந்த மரங்களுக்கு தான் மதிப்பு. அந்த ஹார்ட்வுட் வந்து உள்ள கருப்பாயி 50 வருஷம் 100 வருஷம் ஆனா பாக்கலாம். இந்த ஈவெண்ட் முடிஞ்சோன்னு இந்த சார் இன்னும் கொஞ்சம் பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த மரங்கள்லாம் பார்க்கலாம். இந்த 5 மரம் சொன்னோம் இல்லையா, தேக்கு, செம்மரம், சந்தனம், ஈட்டி, கருங்காலி மரம் இங்க வளர்த்து அது உடைச்சிருச்சு. இந்த 4 மரமும் பார்க்கலாம். அது போக நான் நிறைய பல மரங்களும் வளர்த்துறேன். அதாவது நீங்க நம்புவீங்க இதுல என்ன வெள்ளாம இருக்கு அப்படிம்பீங்க. எனக்கு வருஷத்துக்கு வந்து இந்த 2.25 ஏக்கரா அந்த ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய் வருது. 5 லட்சம் ரூபாயில நான் வேலைக்கு போறதுனால, நான் நிறைய சம்பளம் வாங்குறதுனால அதை இங்க கொடுத்து 4 லட்சம் ரூபாய் சேலரிக்கே கொடுத்துறேன். அப்படி இருந்தாலும் அவங்க நைட்டோட நைட்டா மூட்டை கட்டிட்டு ஓடுறது இருக்கு. வருஷத்துல 2 மாசத்துக்கு ஒரு ஆள் நான் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கேன். இது ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்காக கூட நான் மரம் வளர்க்கலாம்னு அதுவும் ஒரு காரணம் தான். அப்போ வந்து இந்த ஒண்ணுமே இல்லைன்னா இந்த ஒரு நாவல் மரம் இருக்குன்னா 2,000 ரூபாய் வருது, 3,000 வருது. கொய்யா, முருங்கை, வாட்டர் ஆப்பிள், இதெல்லாம் நல்ல மரங்கள். 1 வருஷம் 2 வருஷத்துலயே வந்து நமக்கு ஈல்டு கிடைக்குது. ஒரு மரமும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு 2,000 3,000 4,000 அந்த மாதிரி தான் வருது. தென்னை மரம் மட்டும்தான் 500 ரூபாய் கொடுத்து. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். எங்களுக்கு வந்து டோட்டலா வந்து இந்தியா முழுக்க ஒரு 4 ஃபேக்டரி இருக்கு. பொள்ளாச்சி, குஜராத், மகாராஷ்டிரா, ஜம்மு. பொள்ளாச்சி ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து வட்டாங்கிற ஒரு மரம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு மக்கரங்கா பல்கேட்டா அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து வட்டக்கனி சொல்றாங்க. அது கேரளாவில் மட்டும்தான் வளருது. மற்ற இடத்துல எல்லாம் வந்து காஷ்மீரில் வளரக்கூடிய பாப்புலர் மரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து வட்டகை பொறுத்த வரைக்கும் வட்டாங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாக வளரக்கூடிய மரம் தான் அது கேரளாவில். அதுக்குன்னு ஒரு பிளான்டேஷன் ரப்பர் மாதிரியோ அதுக்கு ஒரு பிளான்டேஷன் கிடையாது. விவசாயிகிட்ட வந்து மரத்தை வளர வச்சு நம்ம வாங்கிக்கலாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு வந்து எப்படி வட்ட மரம் தேவைன்னா, எங்களுக்கு வந்து டென்சிட்டி வந்து 450 கிலோவோட ஒரு எம்கியூபுக்கு 450 கிலோ பெர் எம்கியூப், அதை விட கம்மியாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த பென்சில் வந்து ஷார்ப்பனிங் பண்ணுறப்ப குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான
இது இல்லாம ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கர்த் வந்து, அதாவது ஜிபிஹெச்னு சொல்றோம் இல்லையா, கட் அட் தி பிரஸ்ட் ஹைட், அது வந்து ஒரு 18 இருந்து 20 இன்ச்சஸ் வேணும் மினிமம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த குமிழ் ஆகட்டும் இல்லை மலைவேம்பு வந்து ஒரு 3 வருஷத்துலயோ ஒரு 5 வருஷத்துலயோ கட் பண்ணால் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிளாக இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்ததுனால ஃபாரஸ்ட் காலேஜ் டாக்டர் பார்த்திபன் மூலமாக இங்கே அன்னூரில் வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து 3 மரத்தை கட் பண்ணிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஸ்லாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பென்சில் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. அந்த பென்சில் வந்து சூட்டபிள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணலாம், ஓகே இந்த குமிழ் ஆகட்டும் மலைவேம்பு ஆகட்டும் ஒரு 3 வருஷத்துலயோ ஒரு 5 வருஷத்துலயோ ஃபார்மர்ஸை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து மர தேவைங்க வந்து ரொம்ப அதிகம். எங்களுக்கு வந்து மாசத்துக்கு வந்து எங்க பிளான்ட்டுக்கு மட்டும் ஒரு 3000 to 4000 டன் வரைக்கும் வேண்டியிருக்கும். மெயினா வந்து ஷார்ட் ரொட்டேஷன் கிராப்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஃபார்மர்ஸுக்கும் பெனிஃபிட் ஆகும். அவங்களும் வந்துட்டு இப்ப குமிழ்லாம் வந்துட்டு 10 வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணாம அவங்களும் ஒரு 3 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ அவங்களும் கட் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது குமிழும் மலைவேம்பு ஆகட்டும், அது வந்து இந்த கோபிசிங் நேச்சர் சொல்றாங்க இல்லையா, மருதாம்பு வளருன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த நேச்சர் இருக்கிறதுனால மறுபடியும் அதை வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும், அதே ட்ரீயை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த குமிழ் மரம் கூட சாம்பிளுக்கு ஒன்று இருக்குங்க. அது சார் சொன்ன மாதிரி மருதாம்புல நல்லா வந்து நாங்க வளர்த்தினோம். அப்புறம் மாடு கடிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரைட்டா போய் இப்ப எல்லா மரமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா, இப்போ இந்த ஈட்டி மரம் இருக்குன்னா அதனோட வேல்யூவே வந்து கீழே இருந்து அந்த போல் ஸ்ட்ரைட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் மரியாதை. ஈவன் மலைவேம்பு கூட அது கீழே வளைஞ்சிருச்சு, பிரான்ச் ஆயிடுச்சுன்னா அது பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஆகாது. அப்ப டன் 2500 ரூபா தான். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவு ஹைட்டுக்கு அது டன் 8000 10,000 போகும். அந்த குமிழ் உடஞ்சிருச்சு, இருந்தாலும் திருப்பி அதே அளவுக்கு வந்துருச்சு. அந்த குமிழ் சார் சொன்ன குமிழ் மரம் எப்படி இருக்கும், அது வெண்தேக்குன்னு சொல்றோம் நம்ம. அந்த மரம் பார்க்கணும்னாலும் இந்த ரோடு தாண்டி அந்த தோட்டத்துல கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா வருது, தேக்கு மாதிரியே இருக்கு, சின்னதா வருது. அது இருக்குங்க குமிழ். அது 10 வருஷம் முன்னாடி வச்சது. ஆனா 3 வருஷம்ன்றப்ப தரமட்டமாயிடுச்சு, மாடு கடிச்சு ஃபுல்லா போயிடுச்சு. அண்ட் இது ஆகாதுன்னு நினைச்சோம், திருப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்தது மாதிரி வந்திருக்கு. அது போல நம்ம மண்ணுக்கு இப்ப நாங்க காரமடையில ஒரு தோட்டத்துல ட்ரையல் பேசிஸ்ல பாக்குறோம். ஐயா ராஜு அண்ணா அவங்க தோட்டத்துல பக்கத்துல இருக்கோம். அங்க வந்து தாண்டிக்காய்னு ஒரு மரம் இருக்கு. அது ஃபாரஸ்ட் காலேஜ்ல தான் வாங்கி வச்சோம். இது தேக்கு மாதிரியே வருது, ஆனா இதை விட உயரமா இதை விட வேகமா வளருது. ஸோ மரம் வந்து இந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குமான்னு தெரியல. ஆனா கடைசியில ஃபியூச்சர்ல வேற யூஸ் ஆகுது. தாண்டிக்காய் கடம்பு, இங்க வந்து தாண்டிக்காய் மரமும் இருக்கு, நீர் கடம்பு இருக்கு. அந்த 2 மரங்கள் நீங்க பாக்கலாம். அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது போக இப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல வந்து இந்த பிரசன்டேஷன்ல ஒரு செடினா எவ்வளவு தூரத்துல வளர்த்து அந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் டோஃபி தயாரிச்சது ஒரு 13 பேஜ் ஸ்லைடு உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க மறக்காம நீங்க 2-3 ஃபார்ம் ஃபில் பண்றதுனால என்ன இது தொல்லையா இருக்குன்னு விட்டுறாதீங்க. டோஃபி அவங்க வந்து உங்களை வந்து அவங்க நெட்வொர்க்ல சேர்த்துறதுக்கு ஒரு கொஸ்டினர் கொடுத்திருப்பாங்க. அதுல கண்டிப்பா உங்க பேரு நம்பர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்க நெட்வொர்க்ல ஆட் பண்ணிக்குவாங்க. இது சம்பந்தமா நீங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், ஏன் நல்ல நாத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மலைவேம்பு வந்து இந்த தென்னை மரத்துக்கடியில் இருக்கு. இது வந்து கண்ட்ரி வெரைட்டி, 10 வருஷம் மேலாச்சு, தானா வந்தது காக்கா போட்டு. 10 வருஷம் இவ்வளவுதான். ஏன்னா இது ஒரிஜினல் மலைவேம்பு தான். ஆனா இப்போ நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹைபிரிட் போட்டது இன்னும் அந்த பக்கம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல இதை விட 10 மடங்கு பெருசா வளர்ந்துருச்சு. ஆனா அது நான் சைட்ல பக்க கிளைகளை வெட்டல. ஏன்னா நான் வளர்த்துனது வந்து இங்க வந்து பொல்யூஷனை தடுக்கவும் காற்று தடுக்கவும் நான் அதை வளர்த்தினேன். அதனால மரம் வந்து கிருத்து கம்மி, ஆனா ஒரு வேப்ப மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. ஏன்னா என்னோட பர்பஸ் அதை வெட்டி விக்கணும்னு இல்ல, என்னோட தோட்டத்தை சுத்தி ஒரு அரண் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக. யானை வருது, யானை வந்து இந்த மரத்தை ஒன்னும் பண்றது இல்ல. அப்ப நிறைய இந்த யானைக்கும் கூட நிறைய டெக்னிக். இந்த மரத்தை சுத்தி யானை வந்து எல்லா மரத்தையும் சாப்பிடாது. சில மரத்தை வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வந்து அதனோட உடம்புல புல்லு பூச்சி முள்ளு எல்லாம் ஒட்டி இருக்கும், காட்டுக்குள்ள போய் அது உரசும், மரத்துல வந்து உரசிட்டு போகும். அப்ப இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த பிரெட் ஃப்ரூட் கரிப்பலா மரம் வளர்த்தணும், அதை வந்து உரசி உடச்சிட்டு போயிடுது. அப்ப அதை சுத்தி முள்ளு கம்பி கூட கட்டி வச்சிருக்கிறோம். அதுவா வந்து பார்த்துட்டு இப்ப அந்த பக்கமே போறது இல்ல, வேற மரத்துக்கு போயிடுது. இந்த மலைவேம்பு மகாகனி இது எல்லாமே இந்த நம்ம பகுதிக்கு யானை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். இந்த மரங்கள்லாம் நான் சொன்ன இந்த 2 மரத்தை தவிர, அதாவது மலைவேம்பு குமிழை பத்தி பேசினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழிலை பாலைங்கிறது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஆனா அந்த ஏழிலை பாலைங்கிறது வந்து உங்க லிஸ்ட்ல இல்ல. அது ஏழிலை பாலை வந்துங்க
உண்மையிலே ஒரு ட்ரீம் ட்ரீ. நான் வந்து அந்த செடியை இன்னும் தேடிட்டு இருக்கிறேன் ஒரு 3 மாசமா. அருளகம்ன்ற ஒரு நாட்டு பண்ணை இருக்கு. அவங்க வந்து குமரகுருல கூட இருக்காங்க, அன்னூர்ல வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கு, நான் பிடிக்கணும். அதுல பியூட்டி என்னன்னா, அது மரம் வளர்த்துறது 2வது விஷயம். அது எங்க பார்த்தேன்னா, இங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல அந்த வெள்ளக்கிணர் பிரிவு கிட்ட ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க, ஒரு பிரபல மண்டபம். அதுல இந்த பார்க்கிங்ல இருக்குங்க, பிஎம்என் இல்லைங்க, லட்சுமி நாராயணல கார் பார்க்கிங்ல ஒரு மண்டபம் இருக்கும். இதே மாதிரி மரம் வந்து மேல சி மாதிரி வரும். பூ பூத்துச்சுன்னா பூ மட்டும்தான் இருக்கும், வாசம் 3 கிலோமீட்டர் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு பூ வாசம் தர மரம் நான் பார்த்ததே இல்லை. ஏழிலைப்பால் 7 இலைக்காகல மருத்துவ குணம் இருக்கு. இந்த புன்னை, இந்த இலக்கிய மரங்கள் இருக்குங்களா, புன்னை, மகிழம், அப்புறம் நாகலிங்கம், இந்த மரங்கள் எல்லாமே அந்த தோட்டத்துல ஒவ்வொன்னு வளர்த்திருக்கேன். அதுவும் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நான் ஏன் வளர்த்தினேன்னா, ஒரு காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா கூட இந்த மரங்கள்ல தண்ணி கேட்காது. அதுக்கு வாய்க்கால் சொட்டு நீர்லாம் ஒன்றும் தேவையில்லை. வீட்டை சுத்தியும் வந்து இந்த ஆத்துல இருந்து அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிறுவாணி ஆத்து சுத்திலையும் வந்து இந்த மரங்கள் இருந்துச்சு. வாகை மரம்ல இன்னொன்னு அத்தி மரங்கள், ஆத்தி மரம்னு தான் சொல்லுவாங்க. அது மரம் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். அதுவும் இருக்கு. அதனால நிறைய இலக்கியத்துல வந்த மரங்களும் ஒரு 10-15 வகை மரங்கள் இருக்கு. இது முடிச்சோம்னா நம்ம பார்க்கலாம். எங்களுடைய காம்படிட்டர் வந்து ஃபேபர் கேஸ்டல் அப்படிங்கிற ஜெர்மன் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிங்க. எங்களோட ஒரு 7-8 மடங்கு அவங்க பெரிய கம்பெனி. அவங்க வந்து இந்த ஏழிலிப்பாலை தான் வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஒரு 10,000 ஹெக்டேர் வரைக்கும் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் இது வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக தான், இந்த ஏழிலிப்பாலை மூலமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் இந்த டாக்டர் இவரு தேவராஜன் சொன்னேன் இல்லையா, ஹன்னூர்ல, அவர்கிட்டயே ஒரு 3 மரம் இருக்கு அவர்கிட்ட. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஃபாரஸ்ட் காலேஜில் வந்து மற்ற மரத்தை டெவலப் பண்ண மாதிரி இதை டெவலப் பண்ணலைங்க. அவர் டாக்டர் பார்த்திபன் சார்கிட்ட பேசினப்ப அதை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கு அப்படின்னா எங்களால் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர். ஏன்னா அது வந்து டென்சிட்டியே வந்து ரொம்ப கம்மிங்க. இல்லை, ஃபாரஸ்ட் காலேஜ். இப்போ இந்த மற்ற மரங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த மரத்தை வந்து ஈஸியாக ஷார்பன் பண்ணுறதுக்காக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இந்த ஏழிலிப்பாளையை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். 2வது, அதுவும் சீக்கிரமாக வளரக்கூடிய மரம். ஆனால் ஒன்று வந்து என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் அன்ஷெட்யூல்டு ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க. அது அவர் என்ன சொன்னாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் பேசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.